அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 10. உறையூர் கோட்டையில் மந்திராலோசனை. இந்த கதையின் ஆரம்பத்தில் கன்னியாகுமரி கடற்கரையில் சந்தித்த பயங்கர ஒற்றர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நேயர்களுக்கு இருக்கும் அல்லவா? அந்த ஒற்றர்கள் வந்த நோக்கம், அனுப்பப்பட்ட விதம், இவை பற்றி இதற்குள்ளேயே ஒரு மாதிரி அனுமானித்துக் கொள்ள முடிந்தாலும் இங்கே அதை பற்றி சற்று விரிவாக கூறிவிட வேண்டியது அவசியம்தான். மன்னாதி மன்னரும் தென் திசை பேரரசருமாகிய பராந்தக பாண்டியர் காலமான பின் வடதிசை மன்னர் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்ததும், குமார பாண்டியன் ஆகிய ராஜசிம்மன் ஈழத்தீவுக்கு ஓடி போனதும், வடபாண்டி நாடு எதிரிகளின் வசப்பட்டதும் ஏற்கனவே நேயர்கள் அறிந்து கொண்ட நிகழ்ச்சிகள். வடதிசை வேந்தர்களின் ஆசை வடபாண்டி நாட்டை வென்றதோடு அடங்கிவிடவில்லை. அவர்கள் தென்பாண்டி நாட்டையும் கைப்பற்ற விரும்பினார்கள். முக்கியமாக அந்த விருப்பத்திற்கு 3 காரணங்கள் இருந்தன. முதல் காரணம், பராந்தகனின் கோப்பெருந்தோவி உயிருடன் தப்பிச் சென்று தென்பாண்டி நாட்டு மகா மண்டலேஸ்வரரின் பாதுகாப்பில் வாழ்கிறாள் என்று அவர்கள் தெரிந்து கொண்டது. அவள் உயிருடன் இருக்கிறவரை என்றாவது எப்படியாவது தன் புதல்வன் ராஜசிம்மனை தேடி கொண்டு வந்து மீண்டும் பாண்டவர் ஆட்சியை நிலை நிறுத்துவதற்கு அவள் முயன்று விடுவாளோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. இடையாற்று மங்கலம் நம்பியும் தென்புறத்தாய நாட்டு பெரும் படையும் வானவன் மாதேவியோடு ஒத்துழைத்து அப்படி செய்ய முற்படுவதற்கு சில சதித்திட்டங்களின் மூலம் தங்களுடைய ஆசையை முடித்துக் கொள்ள திட்டமிட்டனர் வடதிசை மும்மன்னர்கள். அதற்காக சோழன் கோப்பரகேசரி பராந்தகனும் கொடும்பாளூர் மன்னனும் அரசூருடையானும் உறையூர் கோட்டையில் ஒரு ரகசிய மந்திர ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். வடதிசை மும்மன்னர்களும் தங்களுடைய முக்கியமான ராஜாங்க அதிகாரிகளோடு உறையூருக்கு வந்திருந்தனர். சோழன் கோப்பரகேசரி பராந்தகன் உறையூர் அரண்மனை மந்திர ஆலோசனை சபையில் கூட்டம் பரம ரகசியமாக கூடியது. அழகும் இளமையும் வீரமும் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றுபட்ட உருவம் போல் தோழனும் பிடரி மயிரோடு கூடிய சிங்கத்தை போன்ற கம்பீரமான தோற்றமுடைய அரசூருடையானும், காண்பவர்களை பயமுறுத்தும் வளமான அடர்ந்த மீசையும் நெருப்பு வட்டங்களை போல் சுழலும் கண்களும் யானை போல் பருத்த தோற்றமுடைய கொடும்பாளூர் மன்னனும் அருகருகே 3 சிம்மாசனங்களில் வீற்றிருந்தனர். திருமந்திர ஓலை நாயகர்களும் அமைச்சர் பிரதானிகளும் சுற்றிலும் இடப்பட்டிருந்த மற்ற ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். இந்த மந்திர ஆலோசனை கூட்டம் வடவாள் நாட்டு பெரும் மன்னர்களாகிய நமக்குள் ஓர் அவசியமான தீர்மானத்தை ஏற்படுத்தி முடிவு செய்து கொள்வதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது. நாம் மூவரும் நம்முடைய படைகளுமாக சேர்ந்து சமீபத்தில் பாண்டி நாட்டின் வடபகுதியை வெற்றி கொண்டோம். திருபிள்ளையாகிய பாண்டிய இளவரசன் ராஜசிம்மன் நமக்கு அஞ்சி கடல் கடந்த நாட்டுக்கு ஓடிவிட்டான். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் காலஞ்சென்ற பராந்தக பாண்டியனின் கோப்பெருந்தேவியும் ராஜசிம்மனின் தாயுமான வானவன் மாதேவி தென்பாண்டி நாட்டில் போய் வலிமை மிக்க ஆதரவுகளோடு வாழ்ந்து வருகிறாள். அதனால் நமக்கு ஓரளவு நிம்மதி குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மூவரும் நன்கு உணர்வோம் என்று சோழன் பேச்சை தொடங்கி வைத்தான். அதுவரையில் ஏதோ சொல்வதற்காக துடித்துக் கொண்டிருந்த அரசூருடையான் ஒரு கனைப்பு கனைத்துக் கொண்டு பேசுவதற்கு முற்பட்டான். நண்பர்களே, தென்பாண்டி நாட்டையும் அங்கே மகாராணி வானவன் மாதேவிக்கு கிடைத்திருக்கும் பலமான ஆதரவையும் சாதாரணமாக மதிப்பிட்டு விட்டு நாம் பேசாமல் இருந்துவிட முடியாது. அமர பதவி அடைந்துவிட்ட பராந்தகனின் வீரம் உங்களுக்கு தெரியாததென்று. அந்த வழிமுறையில் 2 கொழுந்துகள் எஞ்சி இருக்கின்றன. மகாராணியையும் குமார பாண்டியனையும் தான் குறிப்பிடுகிறேன். மதிநுட்பமும் அறிவாற்றலும் உடையவரான தென்பாண்டி நாட்டு மகா மண்டலேஸ்வரரின் சிந்தனையும் நாஞ்சில் நாட்டு பெரும்படை தளபதியான வல்லாளத்தேவனின் வீரமும் ஒன்று சேர்ந்தால் பின்பு நம்மையே கதிகலங்க செய்து விடுவார்கள். பேசும்போது அரசூருடையான் கண்களில் உறுதியான ஒளி மின்னியது. குரலில் அழுத்தம் தொனித்தது. அன்புக்குரிய சோழவேந்தரே, அரசூருடைய சென்னி பேரரசே, நீங்கள் இருவரும் கூறியவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீண்ட நேரம் பேசிக்கொண்டே கழிப்பதால் என்ன பயன்? செயலை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு உடனடியாக ஒரு வழி சொல்லுங்கள். இப்படி கூறியவன் கொடும்பாளூர் மன்னன். அப்பப்பா, அவன் தோற்றத்தை போலவே குரலும் கடுமையாகத்தான் இருக்கிறது. இடி முழக்கத்தை போல
கையை தூக்கி ஆட்டி உணர்ச்சிகரமாக பேசினான் அவன். அந்த சுருக்கமான முகபாவத்திலுமே இவன் அதிகம் பேசுவதை விரும்பாத காரிய புலி என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. முன்பு செய்தது போலவே நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து நாஞ்சில் நாட்டின் மேல் படையெடுத்து விடலாம் என்றான் அரசூருடையான். மற்ற இருவரும் இதற்கு இணங்கவில்லை. இப்போதுதான் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டு அலுத்து போன படைகளை மறுபடியும் உடனடியாக துன்புறுத்த முடியாது. போரை தவிர வேறு தந்திரமான வழிகள் எவையேனும் இருந்தால் பார்க்கலாம் என்று கோப்பரகேசரியும் கொடும்பாளூரானும் ஒருமுகமாக மறுத்துவிட்டனர். அங்கிருந்த மூவரசரின் அமைச்சர்கள் பிரதானிகளும் போர் யோசனையை அவ்வளவாக வரவேற்கவில்லை. நான் ஒரு வழி சொல்கிறேன், ஆனால் அது கடுமையான வழி, பயங்கரமும் ரகசியமாக இருக்க வேண்டியதாகும் அது என்று சொல்லியவாறே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து மேலே சொல்வதற்கு தயங்கினான் கொடும்பாளூர் மன்னன். அவனுடைய தயக்கம் நிறைந்த அந்த பார்வையின் அர்த்தத்தை அரசூருடையானும் சோழகேசரியும் புரிந்து கொண்டு விட்டனர். உடனே சோழன் கோப்பரகேசரி அங்கிருந்த மற்றவர்களுக்கு சைகை செய்தான். அவர்கள் மௌனமாக எழுந்து மந்திராலோசனை மண்டபத்துக்கு வெளியே சென்றார்கள். மண்டபத்திற்குள் அரசர் மூவரும் தனியே விடப்பட்டனர். பரகேசரியும் அரசூருடையானும் கொடும்பாளூர் மன்னனின் பக்கத்தில் வந்து நெருங்கி உட்கார்ந்து கொண்டனர். கொடும்பாளூரான் வெறி சிரிப்பு சிரித்தான். அவனுடைய கோரம் நிறைந்த பயங்கர முகத்தோற்றத்தையும் அந்த சிரிப்பையும் ஒன்று சேர்த்து பார்த்தபோது அது உடனிருந்த மற்ற இருவருக்குமே அச்சமூட்டியது. அவன் வாயிலிருந்து வெளிவரப்போகும் முடிவு என்னவென்று அறியும் ஆவலுடன் இருவரும் காத்திருந்தனர். ஆனால் அவனோ அவர்களுடைய ஆவலை மேலும் சோதிக்கிறவனை போல ஒன்றும் பேசாமல் அங்கே கிடந்த ஓலைகளில் எழுத்தாணியால் கை போன போக்கில் ஏதோ கிறுக்கத் தொடங்கினான். அரசூருடையானும் கோப்பரகேசரியும் வியப்படைந்து திகைத்தனர். அவன் என்ன செய்கிறான் என்பதையே அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பார்த்து கொண்டே மலைத்து போய் அமர்ந்திருந்தனர். சில வினாடிகளுக்குள் ஆச்சரியகரமான காரியத்தை செய்து காட்டினான் கொடும்பாளூர் மன்னன். எழுத்தாணி கொண்டு 3 ஓலைகளிலும் கோடுகளால் சில படங்களை வரைந்து விட்டான் கொடும்பாளூர் மன்னன். சில எழுத்துக்களும் அவற்றில் தென்பட்டன. தன் மனக்கருத்தை அவன் வெளியிட்ட சாமர்த்தியமான முறை அவர்களை பிரமிக்க செய்துவிட்டன. இதோ இவற்றை பாருங்கள், என் கருத்து விளக்கமாக புரியும் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே அந்த ஓலைகளை அவர்களிடம் நீட்டினான் அவன். கொடும்பாளூர் மன்னனின் முரட்டு கையில் அவ்வளவு நளினம் மறைந்து கொண்டிருக்கும் என்று அரசூருடையானோ அல்லது பரகேசரியோ கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரும் அவன் கொடுத்த அந்த ஓலைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்தனர். முதல் ஓலையில் மகாராணி வானவன் மாதேவியை போல் ஒரு உருவம் வரையப்பட்டிருந்தது. அந்த உருவத்தின் கழுத்துக்கு நேரே 6 முரட்டு கைகள் ஒரு கூர்மையான வேலை எறிவதற்கு குறிவைத்து பிடித்துக் கொண்டிருப்பது போல் சித்தரிக்கப்பட்டிருந்தது. உருவத்தின் கீழே வானவன் மாதேவியார் என்றும் எழுதியிருந்தது. 2வது ஓலையில் கடலின் மேல் ஒரு பாய்மரக் கப்பல் வேகமாக செல்வது போல் வரைந்திருந்தது. அதன் அருகில் குமாரபாண்டியன் ராஜசிம்மனை போல் ஒரு இளைஞன் உருவம் சித்தரிக்கப்பட்டு முதல் ஓலையில் கண்டபடியே கப்பலில் இருந்த 6 கைகள் நீண்டு ஒருவேளை அந்த இளைஞனின் நெஞ்சில் பாய்ச்சுவதற்கு தயாராக இருப்பது போல் வரையப்பட்டு உருவின் கீழே பாண்டியகுமாரன் ராஜசிம்மன் என்று எழுதியிருந்தது. எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத மனக்குழப்பத்தோடு 3வது ஓலையை கையில் எடுத்து பார்த்தனர் அரசூருடையானும் கோப்பரகேசரியும். அந்த 3வது ஓலையில் அவர்களுடைய இதயத்தை குழப்பும் 3வது புதிர் மறைந்திருந்தது. அதையும் பார்த்து திகைத்து விட்டனர் இருவரும். 3வது ஓலையில் 2 ஆறுகளுக்கிடையே ஒரு சிறிய தீவு போலவும் அதில் ஓர் மாளிகை போலவும் வரைந்திருந்தன. மாளிகை வாசலில் இடையாற்றுமங்கலம் நம்பி என்ற பெயர் எழுதப்பட்ட ஓர் உருவமும் வரையப்பட்டிருந்தது. இந்த படத்திலும் 6 கைகள் இருந்தன. ஆனால் முன் ஓலைகள் 2க்கும் இந்த ஓலைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஒன்றும் இருந்தது. 3 ஓலைகளிலும் கொடும்பாளூர் குறுநில மன்னன் அவசரமாக கிறுக்கியிருந்த சித்திரங்களையும் எழுத்துக்களையும் பார்த்துவிட்டு அரசூருடையானும் பரகேசரியும் தலை நிமிர்ந்தனர். எதையும் விளக்கமாக புரிந்து கொண்டார் போன்ற தெளிவு அவர்கள் முகத்தில் துலங்கவே இல்லை. அதுவரையில் அவர்களையே கவனித்துக் கொண்டிருந்த கொடும்பாளூரான், என்ன புரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்று மிகுந்த ஆர்வத்தோடு வினவினான்.
கொடும்பாளூர் வேந்தர் இவ்வளவு பெரிய ஓவிய வல்லுநராக இருப்பார் என்று இதுவரையில் எனக்கு தெரியவே தெரியாது என்றான் அரசூருடையான். ஓவியம் மட்டுமா, சொல்ல வேண்டிய செய்திகளை குறிப்பாக அறிவுறுத்த முயன்றிருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் இருவருக்கும் அது அவ்வளவாக பொருள் விளங்கவில்லை. நீங்கள் எங்கள் சந்தேகத்தை போக்கிவிட்டால் நல்லது என்று சந்தேகத்தை மனம் விட்டு கேட்டான் பரகேசரி. உடனே கொடும்பாளூர் மன்னன் அந்த ஓலைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நடுவில் வந்து நின்றவாறு ஒவ்வொன்றாக விளக்கி கூறலானான். கால் நாழிகை நேரம் அவனுடைய விளக்க உரை தொடர்ந்தது. அந்த விளக்க உரையிலிருந்து அரசூருடையானும் கோப்பரகேசரியும் புரிந்து கொண்ட விவரங்கள் வருமாறு: நாஞ்சில் நாட்டு மகாமண்டலேஸ்வரரின் ஆதரவில் புறத்தாய நாட்டு கோட்டையில் தங்கியிருக்கும் மகாராணி வானவன் மாதேவியை கொலை செய்து விடுவது முதல் திட்டம். இலங்கை தீவுக்கு ஓடியிருப்பதாக எண்ணப்படும் குமாரபாண்டியன் ராஜசிம்மனையும் சில அந்தரங்கமான ஆட்களை கப்பலில் அனுப்பி அங்கிருந்து திரும்ப கருதவோ அவகாசமின்றி அங்கேயே யாரும் அறியாது தீர்த்துவிட வேண்டும் என்பது இரண்டாவது திட்டம். யாரை வேண்டுமானாலும் பகைத்துக் கொள்ளலாம். ஆனால் இடையாற்று மங்கலம் நம்பியை பகைத்துக் கொண்டால் ஒரு காரியமும் நடக்காது. புறத்தாய நாட்டு பகுதியை கைப்பற்றவோ ஆளவோ அந்த மனிதரின் தயவு நிச்சயமாக வேண்டும். மகாராணியாரையும் குமாரர் பாண்டியனையும் கொலை செய்த பின்னரும் மகாமண்டலேஸ்வரரை தங்கள் மனிதராக்கி கொண்டு தன்மையாக தழுவி வைத்துக் கொண்டாலொழிய தாங்கள் மூவரும் அந்த பிரதேசத்தில் காலடி வைத்து வைக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். ஆகவே இடையாற்று மங்கலம் நம்பியை மட்டும் தங்களுடைய பாராட்டு வலையில் வீழ்த்தி தொடர்ந்து மகாமண்டலேஸ்வரராக இருக்கச் செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது ஓலையின் கண்ட திட்டம். இப்படி 3 ஓலைகளிலும் கண்ட திட்டங்களை நிறைவேற்றுவதில் 3 பேருடைய பங்கும் இருப்பதனால் 6 கைகளை ஒவ்வொரு படத்திலும் வரைந்திருப்பதாக தன் திட்டங்களை காரண காரியங்களோடு அவர்களுக்கு சொன்னான் கொடும்பாளூர் மன்னன். எல்லாம் சரிதான், ஆனால் மகாராணியையும் குமாரபாண்டியனையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெருந்தன்மைக்கு பொருத்தமான காரியமாகப்படவில்லை எனக்கு என்று அழுத்துக் கொள்வது போன்ற குரலில் மற்ற இருவனின் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னான் அரசூருடையான். அரசூருடையார் கூறுவது போலத்தான் எனக்கும் தோன்றுகிறது. இடையாற்று மங்கலம் நம்பியை வேண்டுமானால் நம்முடைய சூழ்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அவரே நமக்கு ஒத்துழைக்க இணங்கி விட்டாரானால் எங்கோ கண்காணாத இடத்தில் மறைந்து கிடக்கும் பயந்தாங்கொள்ளி ராஜசிம்மனும் வானவன் மாதேவியும் நம்மை என்ன செய்துவிட முடியும்? உயிரோடு இருந்தாலும் அவர்கள் நடைப்பிணம் போன்றவர்களே. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கொலை செய்வதற்காக நம்முடைய நேரத்தை வீணாக செலவழிப்பானேன் என்று பரகேசரியும் கொடும்பாளூர் மன்னனை பார்த்து கேட்டான். அரசூருடையான், பரகேசரி இருவரையும் பார்த்து கொடும்பாளூரான் சிரித்தான். நண்பர்களே, காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்புவர்களுக்கு இந்த அனாவசியமான கருணை எல்லாம் இருக்கக்கூடாது. மேலும் நான் நினைப்பதை போல் அவ்வளவு விரைவில் நமது சூழ்ச்சிக்கு வசப்பட்டு விட மாட்டார். ராஜசிம்மனும் மகாராணியும் தொலைந்து விட்டால் மகாமண்டலேஸ்வரரான இடையாற்று மங்கலம் நம்பியை கூட பொருட்படுத்தாமல் காரியங்களை செய்கிற துணிவு நமக்கு ஏற்பட்டுவிடும் என்று மேலும் அவன் வற்புறுத்தி கூறினான். அரசூருடையானும் பரகேசரியும் எத்தனையோ விதங்களில் விவாதித்தனர், மறுப்பு கூறினர். புறத்தோற்றத்தை போலவே அகத்தோற்றத்திலும் முரட்டுத்தன்மையும் பிடிவாதமும் உள்ள கொடும்பாளூர் மன்னன் தன்னுடைய கருத்தையே நிலைநிறுத்தி பேசினான். இவனுடைய பேச்சின் போக்கை பார்த்தால் விட்டுக் கொடுக்கும் தன்மைக்கு அழுவளவும் இடம் இருப்பதாக படவில்லை. அரசூருடையானும் பரகேசரியும் தங்களுக்குள் எப்போதும் ஒத்துப்போகும் தன்மையுடையவர்கள். கொடும்பாளூராரின் பிடிவாத குணம் அவர்களுக்கு முன்பே தெரிந்ததுதான். கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்காக மனம் வேறுபட்டு பிரியவோ ஒற்றுமை குலைவை ஏற்படுத்திக் கொள்ளவோ அவர்கள் விரும்பவில்லை. விந்திய மலைக்கு தென்பால் குமரிக்கடல் ஈராக உள்ள சகல பிரதேசங்களிலும் தங்கள் மூவருடைய கொடிகளும் பறக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. அந்த மாபெரும் ஆசையை எந்த வழியில் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானாலும் அதற்கு அவர்கள் சித்தமாகத்தான் இருக்கிறார்கள். என்ன சொல்கிறீர்கள்? இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்து வந்தால்தான் நான் உங்களோடு சேர்ந்தவன், இல்லையானால் என்னுடைய வழியை நான் தனியே வகுத்துக் கொண்டு போக வேண்டியதுதான் என்றான் கொடும்பாளூர் மன்னன். அரசூருடையானும் பரகேசரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தனர். சிறிது நேரம், நீங்கள் கற்சிலைகளைப் போல் வாய் திறவாமல் இப்படி மௌனமாக உட்கார்ந்திருப்பதற்காகவா
நான் சிரமப்பட்டு இந்த ஓலைகளை எழுதினேன். எனக்கு விடை வேண்டும். உள்ளங்கைகளை தட்டி புடைத்து மீசை துடிதுடிக்க ஆத்திரத்தோடு இறைந்து கத்தினான் முன்கோபியான கொடும்பாளூர் மன்னன். கொடும்பாளூர் மன்னரே, கவலைப்படாதீர்கள். எதற்காக ஆத்திரமடைகிறீர்கள்? உங்களுடைய யோசனைகளை எதற்காக வேணும் எப்பொழுதேனும் நாங்கள் மறுத்திருக்கிறோமா? உங்கள் திட்டப்படியே செய்வோம் என்று பரகேசரி கூறிய பின்புதான் கொடும்பாளூரானின் முகத்தில் தோன்றிய கடுகடுப்பும் ஆத்திரமும் மறைந்தன. மிகவும் நல்லது. உங்கள் திட்டப்படியே யாவும் நடைபெறட்டும். நானும் பரகேசரியும் மனப்பூர்வமாக ஒத்துழைக்கிறோம். இப்போது மேலே செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுங்கள். குமார பாண்டியனையும் வானவன் மாதேவியையும் ஒழிப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அரசூருடையானின் இந்த கேள்வி சற்று தணிந்திருந்த கொடும்பாளூர் மன்னனின் கோபத்தை உடனே மீண்டும் கிளப்பி விட்டுவிடும் போலிருந்தது. என்ன செய்ய போகிறீர்கள் என்று என்னை மட்டும் பார்த்து கேட்கிறீர்களே? யோசனையை நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் செய்ய வேண்டியதை 3 பேர்களுமாக சேர்ந்துதான் செய்ய வேண்டும். அரசூருடையார் என்னை மட்டும் நீங்கள் நீங்கள் என்று சுட்டிக்காட்டு பேசுவதில் பயனில்லை என்று சீறி விழுவது போல் இறைந்தான் கொடும்பாளூர் மன்னன். அதன் பின்னர் அவனை சுயநினைக்கு கொண்டு வந்து பேசி முடிப்பதற்குள் ஒரு மத யானையை அடக்குவதற்கு பட வேண்டிய அவ்வளவு சிரமங்களையும் அனுபவித்து விட்டனர் சோழன் பரகேசரியும் அரசூருடையானும். உறையூரில் மந்திராலோசனை கூட்டம் நடந்த மறுதினம் மாலை நாகப்பட்டினத்து கடல் துறையில் ஒரு காட்சியை காண்கிறோம். கரையில் ஒரு பெரிய பாய்மர கப்பல் ஈழ நாட்டுக்கு புறப்படுவதற்கு தயாராக நிற்கிறது. பாய்மரத்தின் கூம்பில் கப்பலுக்கே அழகு செய்வது போல புலி, பனை ஆகிய சின்னங்கள் ஒன்றாக பொறிக்கப்பட்ட கொடி ஒன்று காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. கரையில் கொடியிலே கண்ட அந்த சின்னங்களுக்குரிய மாபெரும் வேந்தர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆம், நாம் உறையூர் அரண்மனையில் சந்தித்த அந்த மூவரும் தான். அவர்களுக்கு எதிரே சிவப்பு தலைப்பாகை அணிந்த 6 வீரர்கள் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தனர். கொடும்பாளூர் மன்னன் அந்த வீரர்களிடம் உபதேசம் செய்வது போல கைகளை ஆட்டியும் கண்களை சுழற்றி புருவத்தை வளைத்தும் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் அப்படி என்னதான் முக்கியமான செய்தியை அவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான்? அருகில் சென்று நாமும் அந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொள்வோமா? அடே, நீங்கள் மூவரும் பரம ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வர வேண்டும். முத்தரையா, இரும்பறை, செம்பியல், நீங்கள் ஏறி செல்கிற இந்த பாய்மர கப்பல் நேராக கடற்கோடியில் உள்ள விழிஞம் துறைமுகத்தில் கொண்டு போய் உங்கள் மூவரையும் இறக்கி விட்டுவிட்டு அப்புறம்தான் ஈழத்துக்கு போகும். உங்களோடு வருகின்ற மற்ற மூவரும் கப்பலோடு அப்படியே ஈழ நாட்டுக்கு சென்று விடுவார்கள். உங்களைப் போலவே அவர்கள் ஈழத்தில் போய் ஒரு பெரிய செயலை முடித்துக் கொண்டு வெற்றிகரமாக திரும்ப வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் செயலை முடிப்பதற்கு முன் நான் கொடுத்த ஓலையை இடையாற்று மங்கலம் நம்பியிடம் சேர்ந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தான் கொடும்பாளூர் மன்னன். அந்த வீரர்கள் அவன் கூறியவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டு மரியாதை செலுத்துகிற பாவனையில் தலை வணங்கினர். அப்போது அந்த பாய்மர கப்பலை செலுத்தும் மாலுமி வந்து கும்பிட்டான். பிரபு, கடலில் காற்று அதிகமாக இருக்கும் போதே புறப்பட வேண்டும். இல்லையானால் எத்தனை பாய்களை விரித்தாலும் பயன் இல்லை. நேரமாகிறது. இவர்களை ஏற்றிக்கொண்டு புறப்படுகிறேன். எங்களுக்கு விடை கொடுங்கள் என்று கொடும்பாளூர் மன்னனிடம் பணிவான குரலில் அவன் வேண்டிக் கொண்டான். சற்று தள்ளி தங்களுக்குள் ஏதோ பேசியவாறு நின்று கொண்டிருந்த அரசூருடையானும் சோழன் பரகேசரியும் நெருங்கி வந்தனர். கிங்கரர்களைப் போல தோற்றமளித்த அந்த 6 வீரர்களும் பாய்மர கப்பலின் முதல் தளத்தில் ஏறி நின்று கொண்டனர். கரையில் நின்று தங்களையே பார்த்து கொண்டிருந்த அரசர்கள் மூவரையும் கடைசி முறையாக வணங்கினர். அதே சமயத்தில் தேர்வடம் போல் இழுத்து கட்டியிருந்த நங்கூர கயிறு அவிழ்க்கப்பட்டது. சிகரத்தில் அசைந்தாடும் கொடியுடனே மிகவும் பெரிய வெண்ணிற பறவை ஒன்று தண்ணீர் பரப்பை ஒட்டினார் போல திறகுகளை அடைத்துக் கொண்டு பறப்பது போல் கப்பல் கடலுக்குள் நகர்ந்தது. நண்பர்களே, இன்னும் 15 தினங்கள் தான் நம்முடைய மனோரதம் நிறைவேறிவிடும் என்று கொடும்பாளூர் மன்னன் அரசூருடையானையும் பரகேசரியும் பார்த்து கூறினான்.